நவகிரகங்களின் இளவரசன்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் எப்படியோ, ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல வளமான வாழ்க்கையுடனும் வாழ அந்த தெய்வங்கள் துணை வரட்டும். வாழ்த்துக்கள். சரிங்க. இப்போ கன்னி ராசிகளுக்கு பதிவு பார்த்துருப்பீங்க. தலைக்கு மேல கத்தி சுத்துற மாதிரி. இதுதான் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நம்மளை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் பொறுக்குன்ற மாதிரி தினம் தினம் போராட்டம். படுதா தூக்கம் வரல, சரியா சாப்பிட முடியல. இன்னும் சொல்லப்போனா கன்னிராசி யோசிக்கிறது என்ன தெரியுமா? நம்மள எப்படி இருக்க வேண்டியவங்க, எப்படி இருந்தவங்க, இப்ப நம்மளவே இப்படி எதுவுமே செய்ய முடியாத மாதிரி, யார் என்ன பேசினாலும் கை கட்டி நிக்கிற மாதிரிலாம் ஒரு நிலைமை இருக்கே. நம்மளாம் இந்த மாதிரி இருந்து பழக்கமே இல்லையா அப்படின்னு நம்மளே நம்ம நொந்துக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கடுப்புலதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல இன்னொரு விஷயமா சில பல மாற்றங்கள் வரப்போது. உஷாரா இருங்கன்னு சொல்லிதான் இந்த பதிவு வருது. அட ஏமா நீ வேற ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெந்த பொண்ணுல வேலை பாய்க்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிய, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி நீ சொல்றது இருக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. மன்னிச்சுக்கோங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதையும் சொல்லிதான் ஆகணும், வரக்கூடிய பாதிப்பையும் சொல்லிதான் ஆகணும். நல்லதை தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம், ஆனா வரக்கூடிய பாதிப்பை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். தலைக்கு வரக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறிஞ்சுக்கிறப்போ தலைப்பாகையோட அதை தள்ளி விட்டுடலாம். ஸோ அந்த வகையில கன்னி ராசிக்காரங்க கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கன்னி வெடியா வச்சிருக்கீங்களேடா அப்படின்ற அளவுக்கும், இதுல குடும்ப வாழ்க்கைக்குமே கணவன் மனைவி உறவு, சொந்த பந்தனுடைய உறவு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி, சண்டை சச்சரவை அதிகப்படுத்துற மாதிரி ஒருத்தர் வராருங்க. உங்களுக்கு ஆகாத ஒருத்தர்னே நான் சொல்லலாம். அப்படி இடமா ஆகாத வரப்புறாங்க சொந்தக்காரங்களா? அது வேணா உண்மைதான். ஒருத்தனை கூட எனக்கு பிடிக்காது, ஒருத்தைய கூட எனக்கு பிடிக்காது. எல்லாரும் நாங்க எப்ப கீழே விழுவோம் கை கூட்டி சிரிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் கன்னிராசிக்காரங்களே. சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 3க்கு 8க்கு உரியவர். சொல்லப்போனா இவர் உங்களுக்கு எதிரினே சொல்லலாம். இவரு அஷ்டமாதிபதியா 12ஆம் இடத்துக்கு வரார். நீச்சஸ்தானத்துல இருந்து வந்த இவரு மூத்த உடன்பிறப்புகள் வகையில தேவையில்லாத கௌரவ குறைபாடுகளை ஏற்பட்டிருக்கும், மனஸ்தாபங்கள் வந்திருக்கும், வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்ப இவரே 12ஆம் இடத்துக்கு வருவதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும். கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லைங்க, நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்த இந்த செவ்வாய் பகவான் பண்ண போறார். முன்னாடியே உடன்பிறப்புகளால அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. என்னடா இது நம்மளை கொண்டு இப்படி நிறுத்திருக்காங்களே, நம்ம பண்ண தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனாலும் கன்னி ராசி என்ன செய்யும்? கூட போறவங்களையும் சரி, குடும்பத்தையும் சரி, ஒரு நாளும் விட்டு கொடுவேன். என் தலைவனா வெட்டிக்கூடா, என் குடும்பத்தை ஒன்றும் பண்ணாதே அப்படின்னு நிக்கிறதுல கன்னி தான் முதலிடம். ஸோ இப்படி கன்னி தவிச்சிட்டு கூடிய இந்த நேரத்திலேயே செவ்வாய் பகவான், அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவுகளை குறிக்கூடியவங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்றேன், உடன்பிறப்புங்கிற உறவை குறிக்கூடியவர் தான் அந்த செவ்வாய் பகவான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எதிரி. இவர் 12ஆம் இடத்துக்கு வரதுமே உடைய உடன்பிறப்புகளால திரும்பவும் உங்களுக்கு பாதிப்பு வரும், சண்டை சச்சரவு வரும், மனக்குழப்பம் வரும், கஷ்டம் வரும். இதோட குடும்பத்திலுமே நிறைய பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும். ஒரு மாதிரி பயமா இருக்கு நீ சொல்றலாம் கேட்குறப்போ. கொஞ்சம் ஏதாவது நல்லதான் தான் சொல்ல. முதல்ல இது சொல்லிடுறேங்க, அதுக்கான தீர்வையும் சேர்த்து சொல்றேன். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பல பிரச்சனையை பார்த்துருக்கேன். தினம் தினம் பார்த்தீங்கன்னாக்க ரத்த கலரி பூமிடா அப்படின்னு சொல்ற மாதிரி கன்னிராசி வாழ்க்கை ரத்த கலரியா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? போராட்டம், சதா நேரமும் தோல்வி, துவண்டு போறது, சோர்ந்து போறது, அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கூடிய கன்னிக்கு செவ்வாய் பகவானை எச்சரிக்கை தான் கொடுக்குறாரு. அது கூடவே நான் பின்னாடி சில விஷயங்களை சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நவ கிரகங்களையே சனி பகவானுக்கு அடுத்தபடியா, ராகியதுக்கு அடுத்தபடியா செவ்வாய் பகவான் வலிமையான கிரகங்க. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, எதிரியுடைய தொல்லை அதிகமா இருக்கு, கொலை கொள்ளை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, ஜெயிலுக்கு போறது, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்க செவ்வாய் பகவானுடைய பாதிப்பும் உங்களுக்கு சேர்ந்துக்கும். ஸோ அந்த வகையில கன்னி ராசிகளுக்கு செவ்வாயுடைய பலம் குறைவா இருக்கு. அவர் வீக்கா இருக்கனாலும் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இது சரி செய்ய என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீதியை நிலைநாட்டக்கூடியவரும் இவர் தான்.
இவரே சில நேரங்கள்ல நீதியை கெடுக்கவும் செய்யறார். இவர் என்னதான் பண்றது, எப்படிதான் சரி கட்டுறது? சொல்லப்போனா என் லைஃப்ல 9 நவகிரகமே எனக்கு எதிராக தான் இருக்கு போலயே. இந்த அதிபதி சொல்ற புதன் பகவான் அவர் என்னமா பண்றாரு? செவ்வாய்க்கு அடுத்த நாள் புதன் தானே. ஓங்கி ஒரு அப்ப கூடாது செவ்வாய் பகவான. இப்படிலாம் கூட சில சமயங்கள்ல கன்னிராசி என்ன சொல்றதுங்கனாக்க அதிகமான நகைச்சுவை உணர்வோட பேசுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள வழிகள் அதிகம். அதை மறைக்கிறதுக்கான ஒரு முகமுடியாத நீங்க அதை பயன்படுத்துறீங்க. ஸோ உங்க போக்கிலே சொல்றேன். ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. எதை செஞ்சாலும் சரி, பேசுறதோ செய்யறதோ, ஆனா புதுசா எதுவும் முயற்சி மட்டும் பண்ணிடாதீங்க. சொல்லப்போனா இப்ப நீங்க படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கம்முன்னு ஒதுங்கிப்பாங்க. எதிரிகளால தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உறவுகளால தூக்கம் கெடும், நிம்மதி கெடும். அடுத்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி மறைவதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்க. கடல் கடந்த பயணங்களை மட்டும் தடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அதே போல உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்க உங்களுக்கும் பாதிப்பு வரும். என்னம்மா இது, அவங்க தோத்தா நான் ஜெயிப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? கண்டிப்பா அவங்க தோத்தா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா அந்த ஜெயிக்கிறது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்பை கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல நிலம் சார்ந்த விஷயங்கள், கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க? பூமிக்காரகன், அங்காரகன், நிலத்துக்கு சொந்தமானவர். கிட்ட நிலம் இருக்கிறதும் இல்லாம போறதுக்கும் காரணகர்த்தாவே இவர் தான். ஏன்னா இவர் நினைச்சா மட்டும்தான் உங்களால ஒரு கைப்பிடி மண்ணாவது வாங்க முடியும். மண்ணுக்கு சொந்தக்காரன். இதோட பலவிதமான பாதிப்புகளை சந்திப்பீங்க. உடைய பதட்டம், முன்கோபம், தேவையில்லாத விமர்சனம், உங்களை பத்தினது, சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்குங்க. குறிப்பா உடன்பிறப்புகளால மோதல் வரும். அப்படி ஒரு சண்டை சச்சரவு வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அந்த மோதல் புகை கை விட்டுடுங்க. ஒரு அடி அடிச்சா கூட பரவாயில்ல, வாங்கிக்கோங்க, பொறுமையா இருந்துக்கோங்க. அது ஏன்னா உங்களை விட அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க கோவப்பட்டீங்கன்னாக்கா அவங்க கெட்டாங்க. அதே போல தொழில வழக்கல்ல கட்டாயம் செலவு ஏற்படும். இதோட இளைய உடன்பிறப்புகள் இருக்கு இல்லையா, தம்பியோ தங்கச்சியோ, இந்த மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. பிளட் சம்மந்தப்பட்டவங்க இல்லை, இதே மாதிரி உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய சித்தவ பையன், பெரிய பையன், இந்த மாதிரி அங்காளி பங்காளி, ஒன்று விட்டுருங்க, 2 விட்டுருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ தங்கச்சியாவோ இது போன்ற ஏதாவது உறவுகள் இருந்தா கூடங்க தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவர்களால உங்களுக்கு பாதிப்பு. நல்ல குழியை தோண்டி வச்சுட்டு மேலே எலிய போட்டு உங்களை கூப்பிட்டு தள்ளி விடுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, பண்ணுவாங்க, இனியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால உஷாரா இருங்க. இப்ப முழுசா நீங்க நம்ப வேண்டியது யார் தெரியுமா? ஒரே ஒரு உறவு, தாயோட உறவு. தாய்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. தாயுடைய வளர்ச்சி, அவருடைய ஆலோசனையால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒட்டு மொத்தமா யாரால என்ன பாதிப்பு வந்தாலும் தாய் உங்களை காப்பாங்க. தாய் உறவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நல்லது கெட்டது அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நிறைய விஷயங்களை முடிவெடுக்கிறது நல்லது, செயல்படுறது நல்லது. இதோட இந்த 45 நாட்கள், அடுத்த 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு புதன் பகவான் துணை வர்றார். இவருடைய சஞ்சாரம்ங்கிறது தசம லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் வந்தாலும் நீங்க நிதானிச்சு செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வில்லங்கங்கள் உங்களுக்கு தென்பட்டுடும். புதன் பகவான் யாருங்க? புத்திக்கு அதிபதி. இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறனால தான் கன்னி ராசிக்காரர் எல்லாரும் மெச்சக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா வளம் வரீங்க. அவன் முடியாதுன்னு விட்டு போன விஷயத்த கூட சர்வசாதாரணம் செய்யக்கூடிய வல்லமையே புதன் பகவான் தான் கொடுத்துருக்காரு. அதே வகையில செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்புமே இவர் உங்களுக்கு பாதுகாப்பா கொடுப்பார். திரும்ப சொல்றது, இவர் உங்களுக்கு என்ன பண்றாருனாக்க செவ்வாய் பகவானுடைய வாய்ப்பு இது நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்குன்ற மாதிரி தான். சரிங்களா? ஸோ அவர் செய்யக்கூடிய விஷயத்த தம்பி அவனை அடிக்க போறான், கீழே குனிஞ்சுக்கும். தம்பி அவன் வேணுன்னே உங்ககிட்ட வம்பு இழுக்கிறான், பேசாம பொறுமையா இருந்துக்கும். இப்படி ஒரு சில விஷயங்களை நமக்கு காட்டி கொடுப்பார். யாரு? உங்களுடைய அதிபதி. ஸோ அப்படி ஒரு விஷயம் ஒருத்தவங்க வாயிலேருந்து வருது, ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா வருது அப்படின்னா அதுக்கிட்டே பிடிச்சுக்கோங்க. சரிடா, ரைட்ரா சாமி, இது ஏதோ பிரச்சனை வரப்போகுது, உஷாரா இருந்துப்போம், அந்த மாதிரி. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிதானம்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கன்னி ராசிக்காரங்க கையில எடுத்துட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது. இதோட செவ்வாய் பகவானால தான் உங்களுக்கு பாதிப்புன்னு நான் சொன்னேன். அவரை சரி கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்?
அவருடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்தனா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் செவ்வரளி மாலையால முருகப்பெருமானுக்கு அருகில் கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு மாலையாக சூட்டி அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான திரும்ப சொல்ற தேன் தினை மாவு கலந்து நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். இதோட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ நீங்க வந்து தானம் கொடுக்கலாம். அதே போல துறவிகளுக்கு செந்நிற ஆடைகளை தானம் கொடுக்கலாம். இதனால அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு விலகும். நீங்க தொட்டதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமா முடியும். தொட்டதெல்லாம் வெற்றியா மாறுதோ இல்லையோ வினை இல்லாமல் போகும். ஸோ இதன் காரணமா உங்க வாழ்க்கையில ஏற்றமும் நல்ல நல்ல மாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. இதோட கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டக்கூடிய கன்னி ராசிக்காரங்க இந்த வழிபாடு செய்வதனால, இந்த தான தர்மங்களை செய்வதனால அந்த கடன் பிரச்சனை முழுவதுமா வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட எதிரிகளை எதிர்க்கூடிய சக்தி, வீரம், உங்களுடைய உடன்பிறப்புகிட்ட இணக்கம், பரிவு, வீடு, நிலம் இது போன்ற வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்க பெறுவீங்க. எல்லா விதங்களுமே வெற்றிகள் கிடைக்கும். பேரு, புகழ், கௌரவம், பட்டம், பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். ஒட்டு மொத்தமா செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய தீமைகள் மறைந்து நன்மைகள் விளையும். வெற்றிவேல் முருகன் துணையோட. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத வாழ்க்கையோட கண்ணி கண்ணியமாக வாழ வழி உண்டு. போய் கட்டியா பிடிச்சுக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முருகனை வழிபாடு செய்யறதெல்லாம் கிடையாது. அனுதினமும் கண்ணி வந்துட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சே ஆகணும். புரியுதுங்களா? நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.